சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சினிமா பாணியில் அரங்கேறிய ஷாக்கிங் சம்பவத்தில் தற்போது திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மனைவியை காதலனுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்த கணவர் திடீரென இரண்டாவது கணவரின் வீட்டிற்கு சென்று நான் அவளுடன் நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் என கூறி தனது மனைவியை அழைத்து வந்துள்ளார். வடிவேலு காமெடியில் வருவது போல் இச்சம்பவம் இருந்தாலும் இதுதான் உண்மை. உத்தரப்பிரதேச மாநிலம் சந்த் கபீர் நகர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் பப்லு கடந்த 2017ஆம் ஆண்டு ராதிகா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் திருமண வாழ்க்கைக்கு சாட்சியாக 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் நெஞ்சில் அம்பை இறக்கியது போல் ஒரு செய்தி வந்திருக்கிறது. தனது மனைவி ராதிகாவும் அதே கிராமத்தைச் சேர்ந்த வேறு ஒரு இளைஞரும் காதலிப்பது பப்லுவுக்கு தெரிய வந்திருக்கிறது. இவர்களின் உறவு குறித்து பப்லுவுக்கு தெரிய வந்த பிறகு அதனை தடுத்து நிறுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் தன்னுடைய மனைவி வாழ்ந்தா அவன் கூடதான் வாழ்வேன் என்று பிடிவாதம் பிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கூற்றா பஞ்சாயத்த வர சொல்லுங்கடா நாட்டாமைய என்பது போல அடம் பிடித்த மனைவியும் தன் திருமண வாழ்க்கை வில்லனை முன்னிறுத்தி உள்ளூர் பஞ்சாயத்து நடைபெற்றது. அதிலும் தனது புது காதலனுடன் இணைந்து வாழும் தன்னுடைய விருப்பத்தை ராதிகா வெளிப்படுத்தியுள்ளார். உடனே என் புருஷன் குழந்தை மாதிரி திரைப்பட பாணியில் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவனுக்கே திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று நடிகர் லிவிங்ஸ்டன் ஒரு தீர்ப்பை வழங்கியது போல அந்த பஞ்சாயத்தும் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. கணவனும் என்ன மனுஷன்யா இவன் என்பது போல ஒரு செயலை செய்திருக்கிறார். தனது 2 குழந்தைகளுக்கான பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினாலும் அதன் பிறகு இளைஞர் பப்லு செய்த விஷயம்தான் பேரதிர்ச்சியே. அதாவது தன்னுடன் வாழ விருப்பமில்லாத தன்னுடைய மனைவிக்கு அவர் காதலித்த இளைஞருக்கே மனம் முடிக்க முடிவு செய்துள்ளார் பப்லு. இத்துடன் நின்று விடாமல் தனது மனைவியையும் அவரது காதலரையும் கோவிலுக்கு அழைத்து சென்று பொதுமக்கள் முன்னிலையில் இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள திருமணம் செய்து வைத்தது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களில் வைரலானது. अरे साला खुशी की बात है तो खुशी मिली है ताकत है ताकत हमें हमें रोना है। अब तो शादी हो गई पागल क्या कौन ताको सामने देखो फोटो लगेगा। தற்போது இந்த சம்பவத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தன் மனைவியின் புகுந்த வீட்டிற்கு சென்று அவரை தன் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்துள்ளார். தன் மனைவியை அவருடைய காதலனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தவறு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ள பப்லு மீண்டும் தன்னுடைய மனைவியை சந்தித்து 2 குழந்தைகளை வைத்து பராமரிக்க முடியாமல் தான் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தன்னுடனே வந்து விடுமாறு ராதிகாவிடம் பப்லு கோரிக்கை விடுத்ததோடு அவர் திருமணம் செய்த விகாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினரிடமும் தன்னுடைய மனைவியை தன்னிடமே அனுப்பி வைத்து விடுமாறு கோரிக்கையை விடுத்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்ட ராதிகாவின் 2வது கணவரான விகாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் ராதிகாவை மீண்டும் அவருடைய முதல் கணவருடனேயே அனுப்பி வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.